இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் சரமாரியாக ஃபத்தா ஹைப்பர்சானிக் உள்ளிட்ட ஏவுகணை மழை பொழிந்து பதறச் செய்துள்ள நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியை கொன்று பழி தீர்ப்போம் என்று இஸ்ரேல் சூளுரைத்துள்ளது. They're targeting a hospital. Right next to it is a children's ward, a baby's ward. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் 8வது நாளை எட்டியுள்ளது. போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை 450 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 1000 ட்ரோன்களை ஈரான் ஏவிய நிலையில் அவற்றில் பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் இடைமறித்து அழித்துள்ளது. அதைத் தொடர்ந்து தாக்குதல் உத்தியை மாற்றியுள்ள ஈரான் இதுவரை பயன்படுத்தாத ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளது. ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் மணிக்கு 6500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஃபத்தா 1 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மற்றும் செஜில் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலை ஈரான் திணறடித்து வருகிறது. இந்த ஏவுகணைகள் ஈரானின் நடான்ஸ் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட வெறும் 7 நிமிடத்தில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகரை தாக்கும் திறன் கொண்டுள்ளதாக தெரிகிறது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் காற்றில் இருக்கும்போது அவற்றின் பாதையை மாற்றும் திறனை கொண்டுள்ளதோடு மின்னல் வேகத்தில் பாய்ந்து செல்வதால் அவை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. குறிப்பாக ஈரான் நேற்று வீசிய ஏவுகணையில் ஒன்று பல வெடிகுண்டுகளுடன் கூடிய ஏவுகணை என்று தெரிகிறது. இந்த ஏவுகணை விழும் நேரத்தில் பல்வேறு பாகங்களாக பிரிந்து விழுந்ததாகவும் அவற்றை தொட்டால் வெடிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியுள்ளது. இஸ்ரேல் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையான சொரோகா மருத்துவமனை கட்டடம் பலத்த சேதமடைந்தது. இதில் 47 பேர் காயமடைந்தனர். டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் வாகனங்கள் சேதமடைந்தன. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு புதிது என்பதால் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சொரோகா மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிறைய உதவிகளை செய்திருப்பதாக கூறினார். We are committed to destroying the nuclear threat, the threat of nuclear annihilation against Israel. We're able to do it, and we, of course, will make our own determination. ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தவும் நெதன்யாகு உத்தரவிட்டார். ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமேனி இனி இருக்கவே கூடாது என்றும் இஸ்ரேல் ராணுவத்திற்கான இலக்குகளை வகுத்து கொடுத்து விட்டதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரானின் நடான்ஸ் மற்றும் அரக் அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஈரானில் உள்ள ஏவுகணைகளை ஏவும் தளங்களில் பெரும்பாலானவற்றை அழித்துவிட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் புஷேர் அணுமின் நிலையத்தின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டால் செர்னோபில் போன்று பேரழிவை ஏற்படுத்தும் என்று அதனை வடிவமைத்த ரஷ்யா இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 வாரங்களுக்குள் முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்காவின் தலையீட்டிற்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.